ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாம்பழ சாம்பாருங்க. இந்த மாம்பழ சாம்பாருக்கு வந்துன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலானது இது. அடிக்கடி பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் அடிக்கடி சூப்பராக செய்வாங்கங்க. திருச்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான மாம்பழம் இது கிடைக்கும். அதை வச்சு அது வந்து செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க அது. சரி, அதை இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுவோம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து செய்கிறேன் நான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பொடி ரெடி பண்ணிக்கணும். முதல்ல கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, 6 மிளகா, இது எல்லாத்தையும் சிகப்பு மிளகா எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு வந்து பாதி வறுப்படும் போதே நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வறுப்பிட்ட பிறகு 4 ஸ்பூனு தனியா, கொத்தமல்லி வேறு 4 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. நல்லா செவக்க அதை வறுத்துக்கணும். இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டாண்டு வைக்க முடியலைங்க. ஒரே கரண்ட்டு போய் கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அதனால் அந்த மூலையில் ஸ்டாண்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளார் அடிக்க, ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து நான் ஒரு கையில் வந்து செல்லையும் ஒரு கையில் சமையலையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். லைட்டாக அங்கங்கே ஷேக் ஆகும். சாரிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீடியோவை. நாளைக்கெல்லாம் ஸ்டாண்டு வச்சுருவேன். இன்றைக்கி இந்த கரண்ட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிளகு, ஜீரகம் எல்லாம் அதோடு சேர்த்து வறுத்துருக்கேன். நல்லா அந்த கொத்தமல்லி வேறு வறுவிட்டோன்னே அதுக்கப்புறம் மிளகும் ஜீரகத்தையும் போட்டு வறுப்பிட்டு எடுத்து தனியாக ஆற வச்சுருந்தாங்க. அதை வந்து மிக்ஸில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற போட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே ஊற போட்டு வச்சதுனால அந்த புளியை வந்து நல்லா வந்து திக்காக வந்து நல்லா இது பண்ணோடனே கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வடிகட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு மாதிரி நம்த்த மாதிரி இருந்ததுங்க. நீங்கள் எல்லாம் கூட கடுகு இந்த மாதிரி நம்த்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ உடனே அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிங்க அப்படின்னா கடுகு வெடிக்கவே வெடிக்காது. சாப்பிடும்போது எந்த காயாக இருந்தாலும் சரி, சாம்பார் இருந்தாலும் சரி, அந்த வெடிக்காத கடுகு வாயில் படும்போது அங்கங்கே கசப்பு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கடுகை போட்டுட்டு வெறும் வால்நீரில் அந்த கடுகு இழுப்பு சட்டியை நம்ம எதில் சாம்பார் வைக்கிறோமோ அந்த ஏனம் கொஞ்சம் சூடு ஏறினோடனே அந்த கடுகு அடுப்பை சிம்மில் வச்சு கடுகு போடணும். கடுகு போட்டு சும்மா ஒரு அரை செகண்ட் அது இருந்தால் போதும். அந்த கடுகு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றினீங்கன்னா கடுகு நல்லா டகடகன்னு வெடிக்கும். அதுக்கோசரம் தான் இன்றைக்கி வெடிச்சிருக்கேன். அப்படி போட்டேன் நான். முதல்ல கடுகை போட்டு ஒரு 30 செகண்ட் இருந்து அப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றினேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா ஒரு 2 வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, பெங்களூர் தக்காளி, அதையும் நல்லா வதக்கி இதோட வந்து நல்லா போட்டுவிட்டுங்க. போட்டுட்டு அந்த மாம்பழத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நல்லா அலம்பிட்டேன். சின்ன சின்ன மாம்பழங்க, ஒரு 5-6 பழம் கிடச்சிது. 6ல் பார்த்தீங்கன்னா 1 அழுகி போன மாதிரி இருந்தது. சரி, எடுத்து போட்டேன். அதனால் வந்து ஒரு 5 பழத்தை மட்டும் இதில் போட்டு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். போட்டு அதோட இது பண்ணுவேன். ஏன்னா 3-4 பேர் தானே சாப்பிட போகிறோம். ஒரு மாம்பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாதுச்சுன்னா யாராலையும் சாம்பாரில் போட்டது. அதனால் வந்து அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டுங்க. வதக்கிட்டு அது மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாம்பழத்தில் வந்து இந்த பேக் சைடு, முன்னாடி வந்து காம்பு இருக்கும், பின்னாடி அதோட பேக் சைடில் வந்து இந்த கூர்மையாக இருக்கும் பாருங்க, அந்த பகுதியில் வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா அப்படி கீறி விட்டால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாம்பழத்துக்குள்ளே அந்த சாம்பாரில் போடும்போது அந்த சாம்பாரோட புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் அதுக்குள்ளே போய் நல்லா அது வெந்து கொடுக்கும். அது அந்த மாம்பழத்தில் உள்ள அந்த சாரும் வந்து சாம்பாரில் இறங்கும்போது அது அந்த சூப்பராக இருக்குங்க. அந்த அரோமா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டும் கலக்கும்போது மாம்பழத்தோட டேஸ்ட்டும் சாம்பாரில் இறங்கும், சாம்பாரோட டேஸ்ட்டும் மாம்பழத்துக்குள்ளே போகும். அதை நம்ம சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அப்படி எல்லா மாம்பழத்தையும் அப்படி கீறி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு பாருங்கள், மாம்பழத்தை போட்டுட்டு நல்லா மேலேயும் கீழே நல்லா வந்து வதக்கிக்கணுங்க. ஒரு கையில் நான் செல்லு வச்சுருக்கிறதுனால அது வதக்கும் போது என்ன ஆகுன்னா பாத்திரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகுது. எனக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இந்த பக்கம் வர அஸ்வினி வேறு எனக்கு இடுப்பில் வச்சுட்டே செய்யன்னு இந்த பக்கம் வந்து புடவை பிடிச்சி எடுத்துட்டு இருந்தா. இன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருந்ததுங்க. அப்புறம் அர்ஷனை கூப்பிட்டு அவன் என்னவோ ஒரு கதையை சொல்கிறான், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், எங்கத்தையோ காட்டி பொம்மையை காமிச்சு அவளை கூட்டின்னு போனான். அப்புறம் தான் குழம்பு வைக்க முடிஞ்சுது. பாருங்க, நல்லா வதக்கிக்கணும். மேலே மீண்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி அதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா மேலேயும் கீழேயும் அந்த மாம்பழத்தில் எல்லா பக்கமும் அந்த சாம்பார் பொடி படுற அளவுக்கு நல்லா மேலேயும் கீழேயும் போட்டு நல்லா நம்ம வந்து அதை திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டு நல்லா கேஸ் வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கணும். ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். மாம்பழம் பெருசாக இருக்க, வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. சீக்கிரம் வந்துடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். பழமாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அந்த கீரை வேறு விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு அந்த சுடுற அந்த இது சாம்பாரோட இது போச்சுன்னா டக்குன்னு சீக்கிரம் வந்துடும். அது இப்படி 2 பக்கம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக வடிகட்டி. அந்த புளியை வந்து புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றினேன். அந்த புளி தண்ணியை வந்து அதில் ஃபுல்லாக ஊற்றினாங்க. ஊற்றிட்டு உப்புங்க. இந்த சைடில் அந்த மழை காலம் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் அப்படியே டப்பாவில் போட முடியாது. போட்டால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடுது. அதுக்கோசரம் என்ன செய்யுது, உப்பை லைட்டாக மேலே கட் பண்ணி வச்சு இந்த பிளாஸ்டிக் கவரோடையே உள்ளே வச்சுப்பேன் நான் எப்போவுமே. அப்படி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால் வந்து கையை நல்லா தொடச்சிட்டு அதுலேருந்து உப்பு எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு மாதிரி உப்பு அத்தனையும் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டா மாதிரி ஆகிடுது. அதுக்கோசரம் தான். இப்போ வந்து காலையிலே பருப்பு வந்து குக்கரில் சாதத்தில் வச்சு எடுத்துட்டாங்க. அந்த பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து இந்த ஏற்கனவே கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, 6 மிளகா எல்லாத்தையும் வறுத்து, மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. பொடி பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இதில் போட்டு இது பண்ணணும். நான் வந்து ஸ்டாண்டில் வச்சுருந்தேன்னா ஒரு கையால் இதை பிடிச்சிட்டு ஒரு கையால் விஸ்கால் அடிக்கும்போது அது நகராது அந்த பக்கம் இந்த பக்கம். இப்போ ஒரே கையில் வேலை செய்கிறதுனால அது அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போகுதுங்க. எனக்கே காமெடியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நடுவில் வர கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருந்தது. சரி, இது வந்து என்ன பண்ணோம், இப்போ போட்டு அந்த பருப்போடு சேர்த்து நல்லா அந்த விஸ்கில் போட்டு இது பண்ணிவிட்டு அதில் விட்டுணுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. அது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு கடைசியில் நல்லா இறக்கிடணுங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதில் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி வந்தால் போதும், இறக்கிடலாம். அந்த பருப்பு, அந்த சாம்பார் இதெல்லாம் ஒன்று கலந்ததுன்னா போதும், நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பார்த்திங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா கிளறும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. ஆனால் நான் தான் சாப்பிட முடியல. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி. அவங்களுக்குலாம் பரவாயில்லன்னு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வச்சேன். ஸ்ரீராம நவமி வந்து ஒரு ஸ்ரீராம நவமி இருந்தோம்னா 12 ஏகாதசிக்கு உண்டான அந்த விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமனார்லாம் இன்னும் கூட நிறைய ஏகாதசி சொல்லுவாங்க. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அதனால் வந்து இந்த ஏகாதசி நான் எப்போ இருக்கிறதுனால வந்து ஸ்ரீராம நவமி விரதம் இருப்பேன். அதனால் மத்தியானம் ஏதாவது வெங்காயம் தக்காளியெல்லாம் போடாத சாப்பிட்டுட்டு பலகாரம் ஏதாவது உப்பாவோ கோதுமையோ இல்லைன்னா சப்பாத்தியோ செஞ்சு சாப்பிட்றது. இப்போ பானகம், நீர்மோர், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் வச்சு சுவாமிக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி 2 சுவாமி பாட்டு பாடி நைவேத்தியம் பண்ணி கல்பனை ஏற்றுங்க. இன்றைக்கி வந்து ஸ்ரீராம நவமி இதுவும் இப்படி தான் போச்சு எங்களுக்கு. வடபருப்பும் கூட செஞ்சு வைக்கலாம் வீட்டில். எங்கள் அம்மா வீட்டில் பஜனை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வெங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டில் தான் அதை செய்வாங்க ஒவ்வொரு வருஷமும். எங்கள் அப்பா இருக்கும்போது ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. எங்கள் தம்பிங்க இப்போ அவங்களால முடிஞ்ச அளவு விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். எங்கள் அத்தை வீட்டுக்காரரு அவங்களாம் சேர்ந்து அதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. ஸ்ரீராம நவமியோட பலன் வந்து அதிகம். அவங்களாம் அப்படி பண்ணதுனால தான் நாங்களாம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கடவுளுக்கு செஞ்சது தான் அவங்க. அது பார்த்திங்கன்னா அது பலன் வந்து சொல்லவே முடியாதுங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம், எங்கள் அத்தை வீட்டுக்காரரு எல்லாரும் சேர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.